ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரோஸ் கிச்சன். சரோஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரசம் ரெசிபி தான். இந்த வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு அடிக்கடி வேர்க்கும். அப்படி வேர்க்கிறதுனால சளி பிடிக்கும். குழந்தைகளுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டுமே இந்த ரொம்ப வேர்வையினாலேயே ரொம்ப சளி பிடிச்சி நமக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்கும். அந்த சளி பிடிச்சதை குணப்படுத்துறதுக்கும் சளி பிடிக்காமல் நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கும் இந்த ரசம் ரொம்ப உதவியாக இருக்கும். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். ஒரு முழு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். பூண்டு, மல்லி, வரமல்லி, இது 1 டீஸ்பூன், 2 மிளகாய், 1.5 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், துளசி இலைகள் ஒரு 5-6 இலைகள், கற்பூரவள்ளி 2 இலை, வெற்றிலை 2, தேவையான அளவுக்கு தக்காளி. இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு புளி பாருங்கள் ஊற வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு பெருங்காயம், இதில் உப்பு, மஞ்சத்தூள் நம்ம சேர்த்துக்க போகிறோம். முதல்ல இந்த அரைக்க வேண்டியதையெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். ரசத்துக்கு தேவையான பொருட்களை இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ இதை அரைச்சிட்டோம். இனிமேல் கடாயை வச்சு ரசத்தை தாளிக்கலாம். கடாயை சூடு பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த 2 மிளகாயை நம்ம எடுத்து வச்சோம் பார்த்திங்களா, அதை சேர்த்துருவோம். அதுக்கு அடுத்தபடியாக இந்த இலைகள், ஓமவல்லியில், வெற்றிலை, துளசி, இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி, இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம், மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் கல் உப்பு சேர்க்குறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இதை சாஃப்டாக நம்ம குக் பண்ணிக்கலாம். தக்காளி குக் ஆயிடுச்சு. நம்ம பொடிச்சு வச்சுருக்க மிளகு, சீரகம், பூண்டு, தனியா இதை சேர்த்து இதில் கலந்துட்டு புளி தண்ணியை இதில் நம்ம சேர்த்துருவோம். உங்களுக்கு ரசம் எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு புளி தண்ணியை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 5 பேருக்கு சேர்ந்து செஞ்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரசம் அப்படியே நுரக்கட்டி வந்துருச்சு. இதில் பெருங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது கூட லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இருமல், சளி, காய்ச்சல் எல்லாமே சரியாகும். அவ்வளோதாங்க, சூப்பரான ரசம் நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. சுவையான மருத்துவ குணம் கொண்ட ரசம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன்.